என்ன சார், அதிமுக தலைமையிலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. செங்கோட்டையன் அவர்களை வந்து எடப்பாடி அவர்கள் கட்சியை விட்டே தூக்க போகிறாராம். ஆமாம், இன்றைக்கி சட்டமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. செங்கோட்டையன் மட்டும் வெளிநடப்பு செய்யலை. அவர் மட்டும் உள்ளே உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பிளவு வந்து இன்னையோட பெருசாகி செங்கோட்டையனை வந்து தூக்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அது குறித்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக அதிமுகக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அவர் வந்து பேட்சும் குத்தலை. அவர் உள்ளே வரும்போது பேட்ச் எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு வந்து சட்டமன்றத்தில் உட்காராரு. சபாநாயகர் வேறு சொல்கிறாரு, பாருங்கள் செங்கோட்டையன் மாதிரி பேட்ச் இல்லாமல் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார். ஒருவேளை அவர் திமுகவுக்கு நாளைக்கு எதுவுமே ஆப்ஷன் அமையல. ஏன்னா மோடி வந்து இவர் ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறாரு. அதாவது திரிஷா இல்லைனா திவ்யா அப்படின்ற மாதிரி, எடப்பாடி இல்லைனா செங்கோட்டையன் அந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செங்கோட்டையன் என்ன யோசிப்பார்? எடப்பாடி ஓகேன்னு டீலிங் சொல்லிட்டா செங்கோட்டையன் அவர்களை தூக்கி அப்படி ஓரமாக போட்டுருவாங்க. ஏன்னா ஓபிஎஸை தூக்கி போட்ட மாதிரி இவரையும் தூக்கி போட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் இவர் வந்து நம்ம திமுக மாதிரி ஒரு கட்சிக்கு, வெயிட்டான கட்சிக்கு தாவறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. அவர் திமுகவெல்லாம் போக மாட்டார் கண்டிப்பாக. அவர் வந்து ஜெயக்குமார் தான் திமுகவோடு சார் உரையாடல் நிகழ்த்திட்டு இருக்கிறதாக பேச்சுவார்த்தைகள் வருது. அதாவது ஜெயக்குமாருக்கு வந்து எடப்பாடிக்கும் ஜெயக்குமாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் ரொம்ப அதிகமாகிடுச்சு. குறிப்பாக எல்லா விஷயத்தையுமே, குறிப்பாக பாஜகவோடு நம்ம வந்து இனிமேல் வந்து கூட்டணி வைக்கக்கூடாதுங்கிற அறிவிச்சது வந்து ஜெயக்குமார் தான் அறிவிச்சார். அந்த ராயபுரத்தோட முடிசூட மன்னன் தானே. ஆமாம், அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து பாஜகவோட சேர்ந்ததால தான் எங்களுக்கு வந்து டெபாசிட்டே போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. சட்டமன்றத்துக்கு போகாத காரணமே பிஜேபி தான். ஆமாம், அது வந்து தெளிவாக சொல்லுவார். இவங்களோட கூட்டணி சேர்ந்தால் எதுவும் விளங்காது அப்படின்னு ஓப்பனாக நிறைய இடத்துல பேசியிருக்காரு. எடப்பாடியை தற்குறி அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. இந்த சிக்கல்கள்லாம் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்குது. மோஸ்ட்லி டெய்லியும் வந்து காலையில் ஃபோன் பண்ணி ஜெயக்குமார்கிட்ட பேசுவாராம் எடப்பாடி. என்ன நடந்துகிட்ருக்கு, எப்படி பண்ணலாம், நீங்கள் என்ன பிரச்சனை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுவார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெயக்குமார்கிட்ட சொல்லாமல் அவர் வந்து டெல்லி போய் அங்கே போய் மோடியை பார்த்துட்டு அண்ணாமலை தூக்குனா நான் வந்து கூட்டணிக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டார் போல இருக்குது. இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு, இவங்களுக்குள்ள ஒரு பகையாக மாறிடுச்சு. அதனால் சென்னையில் ஏற்கனவே வட சென்னையில் சேகர்பாபு இருக்கார். அதே மாதிரி வந்து மீனவர் சமூக மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக ஜெயக்குமார் இருக்கார் இன்றைக்கி வரைக்கும். அவரும் அதிமுகவுக்கு வந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி திமுக தலைமை விரும்புகிறதாக ஒரு பேச்சுவார்த்தை போகிறதாக பத்திரிகை செய்திகள் வருது. நீங்கள் சொல்கிறீங்க ஜெயக்குமார் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயக்குமார் அவர்களை கலந்துக்காமல் போய் கூட்டணி அப்படின்னு பேசி வந்துட்டாரு, அதனால் அவர் வந்து அதிருப்தியில் இருக்காருன்னு. அப்போ அதே மாதிரி தானே எடப்பாடி அவர்களும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் மேலே அதிருப்தியில் இருப்பார். ஏன்னா டெல்லிக்கு போகும்போதும் தலைமைக்கிட்ட சொல்லலை. இப்போது சோழா ஹோட்டலில் நிர்மலா சீதாராமன் மேடமை மீட் பண்ணி பேசியிருக்காரு. சரி, அப்போவாது வந்து பொதுச் செயலாளர் தலைமைக்கு சொல்லிட்டு போனார்னா அப்பயும் சொல்லிட்டு போகல. செங்கோட்டை நீக்கப்படுவார். செங்கோட்டை நீக்கப்பட்டதுக்கு பிறகு ஒருங்கிணைந்த அதிமுகவாக டிடிவி தினகரன், அது மட்டும் இல்லாமல் சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க எல்லாரும் ஒரு அணியில் திரளுவாங்க. இவங்க எல்லாரும் ஒரு அணியில் திரளும் போது இபிஎஸ் வந்து பலவீனப்படுத்தப்படுவார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதிமுக பலவீனப்படுது அப்படின்னா அது பாஜகவுக்கு எப்பவுமே சாதகமான சூழலாக இருக்கும். ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது. அதிமுக பலவீனப்பட்டால் பாஜகனால் ஜெயிக்க முடியாது. இந்த சிந்தின ஓட்டெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. ஆமாம், அவங்க வந்து இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும். அவங்களுக்கு குரூஷியல் டைம் இருக்குது. திமுகவை வீழ்த்தி தமிழ்நாட்டில் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரூஷியலான ஒரு டைம் யாருக்கு? பிஜேபிக்கு இருக்குது. பிஜேபிக்கு இருக்குது, அதிமுகவுக்கு கிடையாது. அதிமுகங்கிறது கட்சியே கலைஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஏற்கனவே இவங்களால் உடைக்கப்பட்ட கட்சி. குருமூர்த்தி சொல்லி தான் நான் போய் தியானம் பண்ணேன்னு ஓபிஎஸ் சொன்னார். ஆண்மை இல்லாத தலைவர்கள் அதிமுக காரர்னு குருமூர்த்தி மேடையில் பேசினார். இன்னொரு பக்கம் சசிகலாவை தூக்கி சிறையில் போட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரனை தூக்கி திகார் ஜெயிலில் போட்டாங்க. இது எல்லாம் செஞ்சது பாஜக தான். முழுக்க அதிமுகவை கலைச்சி உடச்சி நொறுக்குனது அவங்க தான். இப்போ இந்த அங்கங்கே உடஞ்சி கிடக்கக்கூடிய பொருளை எடுத்து ஒன்றா கட்ட ஏன் முயற்சி பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு திமுகவை வீழ்த்திட்டு தமிழ்நாட்டில் வரணும், உடனே வந்தாகணும் 26. ஏன் அப்படின்னா திமுக பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாமே இந்தியாவை ஒன்றிணைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சவுத் இந்தியாவை, அது மட்டும் இல்லாமல் பேன் இந்தியாவில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத அவங்க கன்சாலிடேட் பண்ணுறது வந்து பெரிய ஆபத்தாக பார்க்குது பாஜக மத்தியில். ஸோ அதனால் ஏதோ ஒரு வகையில் அதிமுகவை இந்த முறை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜெயிச்சுட்டு ஒரு பாஜகலேருந்து ஒருத்தரை வந்து எப்படியாவது டெப்டி சிஎம் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த கட்சியை கலைச்சுட்டா பிரச்சனை இருக்கிற மனநிலை இருக்காங்க. ஸோ அதில் வந்து செங்கோட்டையன் ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துறதுக்கான வேலைகள் நடக்குது. கண்டிப்பாக எடப்பாடி செங்கோட்டையனை வந்து நீக்குவார். நீக்கினதுக்கு பிறகு அது ஒரு பெரிய நம்ம வந்து சொல்கிறோம் இது மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து செங்கோட்டையனை தூக்கிடுவார் அப்படின்னு. அவரு செங்கோட்டையன் அவர்களே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா,
பாருங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்களா தான் பில்டப் பண்றீங்க. எங்க கட்சிக்குள்ள அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை. நான் வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் சந்திச்சது ஜிஎஸ்டி விஷயத்துக்காக சந்திச்சேன். அமித்ஷா சந்திச்சது இவர் என்ன நிதி அமைச்சரா போய் ஜிஎஸ்டி விஷயத்தை பத்தி அவர் பேசுறாரு. நிதி அமைச்சர் இல்ல, ஆனா நிதி அமைச்சரை போய் சந்திச்சு இப்போ இவர் எடப்பாடி நான் என்ன கேக்குறேன், என்ன சொன்னாரு? இவர் வந்து எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, இவர் எதிர்க்கட்சி தலைவர் கூட கிடையாது. இவர் போய் ஜிஎஸ்டி பார்த்து பேசி இவர் என்ன பண்ண போறாரு? இவரால் என்ன பண்ண முடியும்? ஜிஎஸ்டி 4 பொய்யா நம்புற மாதிரி சொல்லலாம். 4 வருஷமா ஜிஎஸ்டி பத்தி நீங்க எதுவும் பேசல. இன்னைக்கு போய் ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன பேச போறீங்க? நான் நீட் விவகாரம் பேச போனேன்னு சொன்னா கூட ஒரு சமூக இஷ்யூ, தேர்தலை மையமாக வச்சு நீங்க வந்து நீட்டுக்கு வந்து ஏதாவது உத்தரவாதம் கொடுங்க, அதிமுக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. நான் ஜிஎஸ்டி நீக்க சொல்ல போறீங்களான்னு கேட்குறேன். ஜிஎஸ்டி நீங்க சொன்னா குறைச்சிருவாங்களான்னு கேட்குறேன். முதல்ல ஜிஎஸ்டியோட ஸ்ட்ரக்சர் தெரியுமா செங்கோட்டையனுக்கு? சும்மா கதை விடுறாரு பாட்டு போய் நான் ஜிஎஸ்டி பத்தி இதுவே பச்சை பொய். இப்போ செங்கோட்டையன் இது மாதிரி பச்சை பொய்களை பேசுறது அப்படிங்கிறது வந்து முழுக்க வந்து அதிமுக எடப்பாடி டீம் மேலே கடுப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக எடப்பாடி டீம் வந்து ஒரு டிக்ளேர் பண்ணுவாங்க, செங்கோட்டையனை ஒதுக்குவாங்க. அது 100% நடக்கும். செங்கோட்டையன் இன்னும் பெரிய பலம் பொருந்தி லீடர்லாம் கிடையாது. இல்லை, அதுதான் அவங்களுடைய கட்சியோட செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னா, அதாவது செங்கோட்டையன் ஒரு ஆளே கிடையாது, அவர் ஒரு டம்மி பீஸு, அவருக்கு வந்து எந்த வேல்யூமே கிடையாது, அவரெல்லாம் இவ்வளோ பெரிய கட்சியை வழி நடத்தி கொண்டு போக மாட்டாரு. அதனால வெகு விரைவில் எடப்பாடி அவர்கள் அவருடைய மௌனத்தை உடைப்பாரு. மௌனம் கலைந்த உடனே அவர் சொல்ற வேலை வந்து செங்கோட்டையனை தூக்குறதா தான் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஆனால் இப்போ ப்ரெஸ் மீட் வந்து கேட்குறாங்க, சட்ட சபையிலேருந்து வெளியே வராது எடப்பாடி அவர்கள். வந்த உடனே ப்ரெஸ்ல வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி திருப்பி செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காங்க, பிரச்சனை பெருசாக இருக்கேன்னு அவர் ஒரே கொதிப்பாயிட்டார். இது மாதிரி நேரு அவர்களுடைய வீட்டில், அவங்க மகன் வீட்டில், அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலலாம் ரெய்டு போயிட்டுருக்கு இடி, இதை பற்றிலாம் எதுவுமே பேச மாட்டீங்க. திமுக பிளான் பண்ணி தான் இதை செய்யுது. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் வந்து ஏதோ அதிமுகவில் பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி காட்டுது. எங்களை பற்றி பேசுறது தான் உங்களுக்கு வேலை. திமுகவில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஏன் அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க? அப்புறம் ஏன் அதிமுக செய்தி தொடர்பாளர் பேசுகிறாரு? இது ஒரு ரூமரு, திமுக பெருசு பண்ணுது அப்படின்னா அப்புறம் ஏன் அதிமுக பொதுச்செயலாளர் பேசுகிறாரு, செய்தி தொடர்பாளர் பேசுகிறாரு, அதிமுகவை சார்ந்த இன்னும் சில தலைவர்கள் பேசுகிறாங்க, சைதை துரைசாமி பேசுகிறாரு. எல்லாரும் இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்காங்கல்ல. ஜெயலலிதா இருந்த காலத்தில் இவங்க யாருமே ப்ரெஸ்ஸை வாழ்க்கையில் சந்திச்சதே கிடையாது, ஒரு மைக்கை கண்ணில் பார்த்து கிடையாது. ஜெயலலிதா இருக்கும்போது மேடையில் ஒரு மைக்கை பார்த்தா தான் உண்டு. இப்போல்லாம் ஜெயக்குமார் போனாலும் ஒரு 20 ப்ரெஸ்ஸு போய் நின்னோடனே கண்டதையும் பேசுறது, அது சைதை துரைசாமியும் பேசுறது, செங்கோட்டையும் பேசுறது, எடப்பாடி பேசுறது, கேசி பழனிசாமி பேசுறது, யாரு மைக்கை தூக்கிட்டு எவன் வந்தாலும் பேசுற ஆரம்பிச்சது. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா சைதை துரைசாமி அவர்கள் சொன்னது உண்மைதான் போல இருக்கே. அவர் என்ன சொல்றாரு, ஜெயலலிதா மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ ஒரு ஆளுமை இப்ப இல்லை, எடப்பாடி அவர்களே ஒரு பெரிய ஆளுமை கிடையாது, அந்த ஆளுமை இல்லாதனால இந்த கட்சி இப்படி இருக்கு. இப்ப நீங்களே சொன்னீங்க, ஆளுக்கு நினைச்சவங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. ஜெயலலிதா மேம் இருக்கும்போது அப்படிலாம் லூஸ் ஸ்டாக் விட முடியாது, ஆனா இப்ப நிறைய லூஸ் ஸ்டாக் வெளியே வருது. அப்போ எடப்பாடி அவர்கள் அந்த கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகிற ஆள் கிடையாது, அதனால தான் அதை பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? ஜெயலலிதா வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்த எல்லாத்தையும் முதல் கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு முதல் கட்ட தலைவர் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க, எல்லாத்தையும் ஒதுக்குனாங்க, எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தோதா இருக்கிற மாதிரி ஆட்கள் அடங்கி இருக்கிறவங்களா பார்த்து. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் ஒருத்தர் போய் திடீர்னு ஒருத்தர் வந்து வேற ஒருத்தர் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு அந்த கம்பெனிக்கு ஹெட் ஆகிறாருன்னு வச்சுங்களேன், அவர் கூட வேலை பார்த்துட்டு இருந்த பல ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் முதல்ல காலி பண்ணுவார், வேலையை விட்டு அனுப்புவார், இல்லை வேற எங்கேயாவது டிபார்ட்மெண்ட்டில் போட்டு அதே கம்பெனியில் கீழ்மட்டத்தில் இருந்தவங்களா இருக்கட்டும் இல்லை வெளியே இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு வந்து அந்த கம்பெனியில் முக்கியமான பதவி கொடுத்து அவங்களும் ஆஹா நம்மளை பாருங்க கீழே இருந்தவங்களை நம்மளை மேலே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாரும் விசுவாசமாக இருப்பாங்க, அடிமையாக இருப்பாங்க, அதுதான். ஸோ அப்போ அந்த பேட்டர்னை வந்து ஜெயலலிதா ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் எடப்பாடி முயற்சி பண்ணுறாரு. அவர் வந்து செங்கோட்டையன் அனுப்பிச்சிடலாம், ஓபிஎஸ் அனுப்பிச்சாச்சு, இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கேசி பழனிசாமி, யாரெல்லாம் சைதை துரைசாமி போகிறவங்களாம் போங்க, மூத்த தலைவர்கள் எல்லாரையும் ஜெயலலிதா அது மாதிரி காலி பண்ணிட்டு யார் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்களோ என் கூட வாங்க. ரெண்டாவது, அந்தந்த மாவட்டங்கள் இப்போ வந்து செங்கோட்டையன் போயிட்டாருன்னா அவங்க மாவட்டத்தில் அதிமுக தலைவர்கள் இருக்காங்க, மாவட்ட பொறுப்பில் இருப்பாங்க, துணை பொறுப்பில் இருக்காங்க, நகர செயலாளர் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் தூக்கி கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளரை போட்டுருவாங்க. காம்படிஷன்லாம் கிடையாது. பாஜகவுன்னு அப்படியெல்லாம் ஒன்று கொங்கு மண்டலத்தில் வளர்ந்தல. ஸோ அப்போ கட்சியினோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆமாம், கொங்கு மண்டலத்தில் இப்போ பாஜகனா அதிமுக தான். அதாவது அந்த அந்த ஒரு கட்சி டிஸ்ட்ரிக்ட் கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து சில பேர்த்துக்கு வந்து ஆளுமையாக இருக்கலாம், சில பேர் அந்த கட்சியை வந்து டிரைவ் பண்ணி போகலாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அவங்களுக்கு ஒரு ஆளுமையாக இருக்கலாம். டிரைவர் இல்லைனா தூக்கி போட்டு வேறு டிரைவர் போட்டு ஓட்டிட்டு போயிடுவாங்க. ஓகேவா, மேபி அவருக்கு இருக்க ஸ்கில் இருக்கு இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் வண்டி இருக்குது, வண்டிங்கிறது கட்டமைப்பு. ஸோ அதை வச்சு வந்து
ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு எடப்பாடி ஒரு பிளானை வச்சிருக்காரு. அந்த பிளானின் அடிப்படையில் தான் எடப்பாடி வந்து நகர்த்திட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து செங்கோட்டையனை தூக்கிட்டா ஒரு ஓட்டு தான் போகும், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு பதிலாக வேற ஒருத்தனை கொண்டு வைப்பாங்க, எல்லாரும் அவங்களோட போயிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை டக்கு டக்குன்னு அவர் செய்யாம இப்படி தோய்வா இருக்கிறது. பாஜக ஆதரவா இருக்குல்ல செங்கோட்டையனுக்கு பாஜக ஆதரவா இருக்கும்போது ஏன் அப்படி வெயிட் பண்ணோம்? பாஜக ஆதரவு தான் செங்கோட்டையை தூக்கி வெளியே போட்டு இவர் தனிச்சு நிற்க வேண்டியதானே? ரொம்ப ப்ராக்டிக்கலா யோசிக்கணுமா இல்லையா? அதிமுகவில் கடந்த கால 5 வருஷம் ஆட்சியில் அவங்க எப்படியெல்லாம் கொள்ளையடிச்சாங்க, குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சியில் இருந்து அந்த அம்மா அப்படி மாட்டிப்பாங்கன்ற பயம் இருக்கு. ஜெயலலிதா அம்மா மாதிரி இவங்கள உள்ள போக வாய்ப்பு இருக்கு. அந்த அம்மா சிறையில் இருக்கும்போதே இவங்க எக்கச்சக்கமா டெண்டரை கொள்ளையடிச்சாங்க. அந்த அம்மா வெளியே வந்து கொடநாட்டில் கூப்பிட்டு சில கையெழுத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதனால தான் கொடநாடு வந்து கொலை நடக்குது, கொடநாட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் காணாமல் போகுது. இப்போ ஜெயலலிதா பல்லாயிரம் கோடி சொத்து வச்சுருந்தாங்க. இந்த சொத்தெல்லாம் இன்னைக்கு எங்கே? ஒரே ஒரு வீடு, போயாஸ் கார்டன் வீடை வந்து அந்த பொண்ணு கொடுத்துருக்காங்க, அதையும் தொடச்சி எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள ஒரு பொருளும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ கொடநாடு பங்களா இப்போ யாருக்கு போகுது? கொடநாட்டு சொத்துங்கிறது பல்லாயிரம் கோடி இல்லை. இப்போ இது மாதிரி லேண்டு, ப்ராப்பர்ட்டிஸு, ரிசார்ட்ஸு, இப்போ அவங்களுக்கு வந்து ஈசிஆரில் இருந்த வீடுகள், இது மாதிரி எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்கு இல்லையா? இந்த சொத்துக்கள் எல்லாமே யார்கிட்ட இருக்குது? சசிகலா, டிடிவி தினகரன், இது மாதிரி ஆள்கிட்ட இருக்குது. அந்த சொத்துக்களில் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு எங்கள் கொடநாட்டில். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருடுறதுக்காக தான் கொடநாடு கொலையே நடந்துச்சு. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, கொடநாடு கொலையிலிருந்து இவங்க கொள்ளையடிச்சதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையுமே பாஜக எடுத்து, குறிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாஜக டைரெக்டாக எடப்பாடியை கைது பண்ண மாட்டாங்க. எடப்பாடி பையன் மித்துனை கைது பண்ணுவாங்க, மித்துனை டார்கெட் பண்ணுவாங்க. அவர் சர்வதேச லெவலில் சில பிஸ்னஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஒரு தனி ஏர்லைன்ஸ்க்கே அவர் வந்து சில வேலைகளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. அது இல்லாமல் தங்கமணி, அன்புமணி, ரங்கமணி இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாஃபியா மாதிரி தான். கொங்கு பெல்ட்டில் நல்லா கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு குரூப் தான். இப்போ இவங்களை பற்றியான எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஈடிட்டு இருக்கு, இன்கம் டேக்ஸ் இருக்கும், கஸ்டம்ஸ் இருக்கும், ஃபாரின்லேருந்து எடுப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஸோ அப்போது பாஜக நேரடியாகவே ஈடியை வந்து ரைடு விட்டு எடப்பாடி பசங்களை, அதுவும் இல்லாமல் வந்து தங்கமணி, ரங்கமணி பசங்களை, நேரு பசங்க, அவருக்கு நேராக இல்லாமல் அவருடைய சொந்தக்காரங்க வீட்டெல்லாம் ரைடு விடுற மாதிரி நாளைக்கு எடப்பாடி அவருடைய சன் அப்படின்னு அவங்க சொந்தக்கார சம்மந்தி ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சம்மந்தி இதெல்லாம் அது மாதிரி விடும்போது என்ன நடக்க முடியும்னா, வேற வழியே இல்லாமல் எடப்பாடி இறங்கி வந்து ஆகணும். எடப்பாடி இறங்கி வர ரெடியாக இருக்கார். அவர் வந்து அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணிக்கு தயாராக இருக்குது. ஆனால் அவர் களை எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. கட்சி எனக்கு வேணும், மீறி செயல்படுறவங்க கட்சியில் வேணாம், கட்சி ஏன் இருக்கணும், ஆட்சி அதிகாரம் ஜெயிச்சா நான் தான் முதலமைச்சர். ஸோ அப்படி அந்த இடத்துல அவர் உறுதியாக இருக்கார். என் பேச்சை கேட்குறவன் இரு, கண்டதையும் பேசுகிறவன் இருக்க வேணாம். அது செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, அது ஜெயக்குமாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடணும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கார். அவர் ஜெயலலிதா மாதிரியான போக்கை இப்போதான் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார். ஆளுமை இல்லாத தலைவர் நம்ம சொல்ல முடியாது. கட்சிக்குள்ள எவ்வளோ முரண்பாடு வரும்போது அவருக்கு ஆளுமை இல்லாமல் இருக்கலாம், கட்சியினுடைய கட்டுப்பாடு தான் வச்சிருக்காரு ஓரளவுக்கு. ஸோ அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னம்னா, செங்கோட்டையனை நீக்கிட்டு ஜெயக்குமார்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி ஜெயக்குமாரை கூப்பிடுவாங்க. இல்லை ஜெயக்குமார் வந்து அவர் ஒரு ஜெயக்குமாரை காம்ப்ரமைஸ் பண்ணுறது, ஜெயக்குமாருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா அவருக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்து ராஜ்யசபா, அவர் பையனுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்தா வேலை முடிஞ்சது. அந்த பையனை டெல்லிக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார், அவ்வளோதான். ஸோ அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இதில் கூட பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் பையனுக்கு சீட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. பன்னீர்செல்வத்துக்கு கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி மூத்த நிர்வாகிகளுடைய பசங்களுக்கு அவர் கொடுக்க ரெடியாக இருக்கு. நாளைக்கு செங்கோட்டையன் இருக்காருன்னா செங்கோட்டையன் பையனை கூட கொடுக்கலாம். அது அவருக்கு பிரச்சனையே கிடையாது. யாருக்கு எடப்பாடி கூட பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு கீழே இருக்காங்க, ஒரு புது ஆளு, அனுபவம் அப்படி இல்லை அப்படின்னு வச்சு அவங்கள வச்சுக்கலாம். அது சைதி துரைசாமியா, அவர் பையன் இறந்துட்டார் பாவம். அவங்க வீட்டில் யாருக்காகவும் அவர் வந்து எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ கொடுக்க, மினிஸ்டர் பதவி கொடுக்க கூட ரெடியாக இருப்பார். பட் ஆனால் அந்த பெரிய தலைகள் என்னை தாண்டி வாய் திறக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். அந்த லெவலில் அவர் மெயின்டைன் பண்ணணும், கட்சியை பார்க்குறாரு. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு சட்டசபையில் நடந்த விஷயத்தில் உறுதியான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வெகு விரைவில் வந்து செங்கோட்டையன் வந்து நீக்கப்படுறது உறுதியாயிடுச்சு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்படுறாரா, இல்லை எடப்பாடி அவர்கள் கூட்டணி அறிவிக்கிறாரா, என்ன நடக்குது? பெரிய பிரச்சனை, நிறைய பிரச்சனை போகுது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வா இந்த ஒரே மருந்தில் எல்லாம் சரியாகிற மாதிரி ஒரு மருந்து சொல்லுனேன்னு வாங்க. அதான் ஒரே மருந்து தான். என்ன மருந்து எடப்பாடி அவர்கள் எடுத்துகிட்டு வராருன்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நன்றி சார்.